சரி, இப்போ மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, இதோட முடிஞ்சிடுமா? 24, 25 தான் கனமழை சொல்லியிருக்காங்க, இதோட முடிஞ்சிடுமானா நிச்சயம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுலேயும் ஒரு இக்கு இருக்குது. என்ன இக்கு? இன்னும் டிசம்பர் முடியல, வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு முடியவே இல்லை. இந்த வடகிழக்கு பருவமழை எப்போது முடியும் அப்படிங்கிறத இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நமக்கு சில கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம தீவிரமாக பேசக்கூடிய காலநிலை மாற்றத்தை தாண்டி கிளைமேட் சேஞ்சை தாண்டி கிளைமேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வடகிழக்கு பருவமழை முடியக்கூடிய நாட்கள் முன்னும் பின்னும் 5 நாட்கள் இருந்து மாறுபட்டு 10 நாட்கள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு மழைக்கான வாய்ப்பு பார்த்தோம், இது இந்த மேகம். இப்போ நம்ம ஏன் இன்னும் முடியல, நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் முடியல அப்படின்னு சொல்கிறோன்னா, இது இன்றைய தினம் நமக்கு வங்கக்கடலில் இது நாளை தினம் எப்படி உருவாகி வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம், நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் அவங்க கொடுத்துக்கூடிய ஒரு வரைபடம். இது நமக்கு நாளை தினம் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில் சென்னைக்கு அருகே வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது சென்னை அருகே இதனுடைய பகுதி இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இந்த பகுதிக்குள்ளே சுழன்று நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கணிப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, இது முடிஞ்சிருச்சுல்ல அவ்வளோதான் அப்படின்னா இல்லை. இதன் பிறகு நமக்கு மீண்டும் ஒரு சுழற்சியை இந்த படங்களில் பார்க்க முடியுது. தெரியுது உங்களுக்கு? நான் அதை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது மத்திய இந்திய பெருங்கடல் பகுதி ஈக்குவேட்டருக்கு மேலே, ஈக்குவேட்டர் லைன் இங்கே இருக்குது, ஈக்குவேட்டர் லைனுக்கு மேலே நம்ம மீண்டும் ஒரு சுழற்சியை 26ஆம் தேதி பிறகுல பார்க்கக்கூடிய வகையில் இந்த வரைபடம் காட்டுது. 26ஆம் தேதி அந்த உருவாகிறது, அது நகர்வுங்கிறது நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் 27ஆம் தேதிலாம் அதனுடைய நகர்வாக நம்ம பார்க்க முடியுது. இது தற்போதைய சூழலில் காற்றுடைய வேகங்களை பார்க்கும்போது வெறும் ஒரு வளிமண்டல சுழற்சி, ஒரு சலனம் போல தான் தெரியுது. இன்னும் அது ஒரு எந்த அளவுக்கு வலுப்பெறுங்கிறத நமக்கு இன்னும் தகவலாக வானிலை ஆய்வும் தெரிவிக்காமல் இருக்காங்க. அதே நேரங்களில் அதனுடைய உறுதிப்படுத்துதலும் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியது. ஏன்னா இது வெதர் ப்ரெடிக்ஷனில் ஒரு கணினி காட்டக்கூடிய ஒரு மாதிரி, இன்னும் பல கணிகள் மாதிரிகள் இருக்குன்னா அந்த கணினி மாதிரிகள்லாம் ஒன்று திரட்டி அது உறுதிப்படுத்தின பிறகு தான் வானிலை ஆய்வு நம்ம சொல்லுவாங்க. இப்போதைக்கு இது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடிய கணினி மாதிரியை நமக்கு இந்திய வானிலையம் காட்டுற படத்தில் தான் நமக்கு காட்டுது. 27ஆம் தேதி நகருது. அதன் பிறகு பெரிய ஒரு காற்றுடைய வேகத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமானா நிச்சயம் இருக்கும். வடகிழக்கு பருவமழையோடைய இயல்பான அளவில் இந்த மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதையும் வானிலையம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதனுடைய நகர்வு, அதுடைய வலு அதெல்லாம் பின்வரும் நேரங்களில் அறிவிக்கப்படும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்தோட தகவலாக இருக்குது. தற்போதைய சூழலில் வங்கக்கடல் நிலவக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 24ஆம் தேதி 25ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுவை ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை நோக்கி இது நகர்ந்து வரக்கூடிய காரணங்களால் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம். அதே நேரத்தில் கடலுடைய தட்பவெப்பம், நிலத்து பகுதியுடைய தட்பவெப்பம்லாம் பொறுத்து மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பாக நமக்கு கிடைத்திருக்கு.